ஹாய், வெல்கம் டு சாஃப்ட்வேர் பிஹெச்பி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாலிட்ஸில் 2D டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் நம்ம வந்து அதாவது பேட்டர்ன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் தான் நம்ம போட போகிறோம். சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே சென்டர் லைன் போட்டுக்கலாம். ஸோ சென்டர் லைன் எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட்டிவ் லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. இதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் அந்த மிட் பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி லைன் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 மெத்தட்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் லைனை வச்சு போட்டிருப்போம், அடுத்தது மிட் பாயிண்ட் லைனை வச்சு போட்டிருப்போம், அடுத்தது சென்டர் லைன். ஸோ சென்டர் லைன்ல இன்ஃபினிட்டி லைன் எடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் இன்ஃபினிட்டி லைன் யூஸ் பண்ண சொல்றேன்னா பார்த்தீங்கன்னா இது அந்த லைன் இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க அப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ற வேலைலாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டரா ஒரு சர்க்கிள் இருக்கு, அது போட்டுக்கலாம். அதோட டயா பார்த்தீங்கன்னா 28. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்க்கிள் இருக்கு, அதோட டயா பார்த்தீங்கன்னா 40. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயா எல்லாத்தையும் போட்டாச்சு. இங்க ஒரு மெயின் சர்க்கிள், இங்க ஒரு மெயின் சர்க்கிள் இருந்துச்சு போட்டோம். இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சர்க்கிள் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்கிள். ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 146 டயால இருக்கு. சரிங்களா? சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நார்மல் சர்க்கிள் போட்டுட்டு இந்த 146க்கு டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரின்னு இருக்கும், இதை ஆன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்கிளாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 146ங்கிறது கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 36 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்கிள் நம்ம போட்டுக்கலாம். 36 மல்டிப்ளை பை 2 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கே கொடுத்துருந்த ரேடியஸ் நம்மளுக்கு தேவை டயா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 15 டிகிரியில் இருக்கு. சரிங்களா? அதேமாரி இந்த லைனும் ஆங்கிள் 15 டிகிரியில் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல இருந்தா நான் அந்த சர்க்கிள் போட ஆரம்பிக்க போகிறேன். லைன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் வெளில இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த லைன்லேருந்து இதுக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 15 டிகிரி. ஸோ கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த லைனில் வரல. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்திருக்கு. ஸோ இருங்க, டெலீட் பண்ணிக்கிறேன் இந்த லைன். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஆஃப்செட் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கேருந்து இந்த லைனை முதல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் வெளில எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 டிகிரி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லைனை நான் அப்படியே மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் நான் கோயின்சைட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டும்
இந்த சர்க்கிளும் எனக்கு கோயின்சைட் ஆகும். இப்போ கோயின்சைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம பேட்டர்ன் பண்ணி பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் உங்களுக்கு 6 கவுண்ட் இருக்கு. ஸோ சர்க்குலர் பேட்டர்னில் இந்த லைன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6 கவுண்ட்டு. உங்களுக்கு 6 கவுண்ட் வந்துருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேவையில்லாத அந்த சர்க்கிளை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்துடுச்சு. சரிங்களா? மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த 6ங்கிறது இதோட கவுண்ட்டை குறிக்குது. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல ஓகே போடுங்க. வேற எதுவும் டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.